நான் சொல்கிறத கரெக்டாக காது கொடுத்து கேளுங்க, ஓகேவா? என்னோட ஒரு பேஷண்ட் ஃபோன் பண்ணாங்க, 42 வயசு, ஓகேவா? கழிஞ்ச 4 மாதத்துக்குள்ளால அவங்க 70 கிலோ இருந்த ஆள், 70 கிலோ இருந்த ஆள் 4 மாதத்தில் 6 கிலோ குறைஞ்சிருக்காங்களாம். எத்தனை கிலோ? 6 கிலோ குறைஞ்சி இப்போது 64 கிலோ தான் இருக்காங்களாம். 4 மந்த்ஸில் எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 6 kgs. அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? HbA1c இப்போ 6 தான் இருக்குது அப்படின்னு. HbA1c 6 இருக்குது, அதனால நான் இன்னும் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. 6 கிலோ வெயிட் குறைஞ்சிருக்கு. நம்ம உடம்பு கரெக்டாக, HbA1c கரெக்டாக சொல்லுங்கள். நம்பர் 1. நம்பர் 2, நான் அடிக்கடி வீடியோஸில் சொல்லியிருக்கேன், HbA1cன்னு சொல்லக்கூடியது நமக்கு இரத்த சோகை, அனீமியான்னு சொல்லுவாங்க. இரத்த சோகை இருக்கும்போது அந்த HbA1c ரிப்போர்ட் எப்போதுமே கரெக்டாக இருக்கவே இருக்காது. அது புரிஞ்சுக்கிடுங்க. முதல்ல மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன், அந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, பாலியூரியா, பாலிடிப்சியா, பாலிஃபேஜியா இந்த 3 இருந்தாலே டயபெட்டிஸ் கன்ஃபார்ம். இதுக்கு கூட 6 கிலோ வெயிட் குறைஞ்சிருக்குன்னா எதை நம்பணும்? நம்ம உடம்பு தான் நம்பணும். புரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன். சுகருடைய கரெக்ட் ட்ரீட்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா பேலன்ஸ் டயட் மட்டும்தான். டயபெட்டிஸ்க்கு கரெக்ட் ட்ரீட்மெண்ட் பேலன்ஸ் டயட் மட்டும்தான். அப்புறம் உடல் உழைப்பு, நல்ல தூக்கம், இது 3 கரெக்டாக ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்கு என்ன தேவையில்லை, மாத்திரையும் இன்சுலினும் கண்டிப்பாக தேவைப்படாது. ஏன் அப்படின்னா பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணால் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் முழுமையாக சரியாகும். ஸோ அப்போ எது ரொம்ப ரொம்ப முக்கியம்? பேலன்ஸ்டு டயட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். கரெக்ட் தானே? இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க. அப்போ தான் நான் சொன்ன விஷயம் கரெக்டாக புரியும் உங்களுக்கு. பேலன்ஸ்டு டயட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்ஸில் GOOD குட் டைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மாத்திரை இன்சுலினில் கஷ்டப்படக்கூடிய நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எது முக்கியம்? 6 கிலோ வெயிட் குறைஞ்சிருக்கு. அதை கூட அவங்க கவனிக்காமல் HbA1c 6 இருக்கிறத நம்பிட்டு இருக்காங்க. கரெக்டாக இல்லையா? வீடியோ சேவ் போட்டு கேளுங்க, அப்போ கரெக்டாக உங்களுக்கு புரியும்.